வெல்கம் டு ஈமா ஹவுஸ். நாம் இன்னைக்கு செய்ய போகிற காய் கூட்டு ரெசிபிக்காக நான் கேரட்டும் பீன்ஸும் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அப்புறமா கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்புறமா கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் மக்களே. சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்து தக்காளியும் வெங்காயமும் நல்லா ஃப்ரை ஆகிற வரை வதக்கிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நாம கட் பண்ணி வச்சிருந்த கறிவேப்பிலையும் புதினாவும் சேர்த்துக்கலாம். இது எப்பவுமே தக்காளியும் வெங்காயமும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம சேர்த்துக்கணும். இப்போ நாம கட் பண்ணி வச்சிருந்த காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கணும். அப்புறமா 1 கப் அளவுள்ள தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுள்ள கர்டு சேர்த்துக்கிறோம். இப்போ நாம கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கிட்டு ஒரு 1 கப் அளவுள்ள தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். இது நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தது. கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சு வேக வைக்கலாம். பாருங்க மக்களே, நம்மளுடைய ஒரு சூப்பரான காய்கறி கூட்டு எவ்வளோ சூப்பராக வெந்துக்கிட்டு இருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். ஒரு பிளேட்டு வச்சு அது மேலே ஒரு வாழை இலை போட்டு அது மேலே நம்மளுடைய சூடான காய்கறி கூட்டை எடுத்து போடும்போது அதோடைய சுவையே வித்தியாசம். ஸோ இவ்வளோதான் மக்களே இன்னைக்கான நம்மளுடைய ஒரு சூப்பரான காய்கறி கூட்டு. வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை பாய்.